வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலையால் 17,000 பேர் வரை பாதிப்பு. பல பகுதிகளுக்கு தொடர்ந்தும் எச்சரிக்கை. மக்களோடு மக்களாக புகையிரதத்தில் பயணித்த போக்குவரத்து அமைச்சர். கல்கிசை துப்பாக்கி சூடு தொடர்பில் போலீசார் வெளியிட்ட முக்கிய தகவல். முல்லைத்தீவு கடற்கரையில் இடம்பெற்ற பிரம்மாண்ட பட்ட திருவிழா. அமெரிக்க ஜனாதிபதியாக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் ட்ரம்ப். உள்நாட்டு செய்திகள். கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக 5 மாகாணங்களில் 5,738 குடும்பங்களை சேர்ந்த 16,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடமத்திய மாகாணத்தில் 93 குடும்பங்களை சேர்ந்த 356 பேரும், வடமாகாணத்தில் 491 குடும்பங்களை சேர்ந்த 1,496 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 5,086 குடும்பங்களை சேர்ந்த 14,806 பேரும், மத்திய மாகாணத்தில் 7 குடும்பங்களை சேர்ந்த 33 பேரும், ஊவா மாகாணத்தில் 67 குடும்பங்களை சேர்ந்த 239 பேரும் என மொத்தமாக 5,738 குடும்பங்களை சேர்ந்த 16,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 98 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 77 குடும்பங்களை சேர்ந்த 239 பேர் 8 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மையம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மழையுடனான காலநிலையால் நீர்நிலைகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி மல்வத்து ஓயாவை அண்டிய தந்திரிமலை பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தெதுரு ஓயாவை அண்மித்த மொரகாஸ் வெவ பகுதியில் வெள்ளம் ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மல்வத்து கங்கையை அண்மித்த மனம்பிடிய மற்றும் யான் ஓயாவை அண்மித்த ஹொராப் பொத்தான பகுதிகளிலும் சிறிய அளவிலான வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையால் 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கல்லோயாவின் கரைகள் இடிந்து விழுந்ததன் காரணமாக அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கல்லோயாவை அண்மித்துள்ள பகுதியில் உள்ள சுமார் 600 ஏக்கர் நெற்பயிர் செய்கை நிலம் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றில் பல வயல்களில் பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டுவிட்டதாகவும் அறுவடைக்கு அருகில் உள்ள பல வயல்களும் இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக பிரதான குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல பகுதிகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான குளங்களின் ஒன்றான நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளின் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மண்டூர் வெல்லாவெளி பிரதான போக்குவரத்து பாதையின் ஊடாக வெள்ளம் பாய்வதன் காரணமாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதுடன் இன்று காலை போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள அலுவலகங்களுக்கு கடமைக்கு செல்லும் அரச ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து செய்வது பாதிக்கப்பட்ட நிலையில் போரதீவு பற்று பிரதேச சபையின் ஊடாக உளவு இயந்திரங்கள் மூலம் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போரதீவு பற்று பிரதேச சபையின் செயலாளர் தலைமையில் இந்த போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் இராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோன்று பாலையடிவட்டை வெல்லாவெளி பிரதான வீதி, மண்டூர் ராணமடு வீதி, வெல்லாவெளி உகன வீதி போன்றன வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் உன்னிச்சையின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக வவுனா தீவு பகுதிக்கான பல்வேறு போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று காலை மொரட்டுவையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு அலுவலக புகையிரதம் ஒன்றில் ஒரு சாதாரண பயணியாக பயணம் செய்துள்ளார். அவர் புகையிரதத்தில் பயணம் செய்யும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. மேலும் பயணத்தின் போது புகையிரத பயணிகள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் குறித்து பயணிகளுடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். அதேவேளை மாற்றுத்திறனாளிகள் புகையிரதத்தில் ஏறும்போது எதிர்கொள்ளும் சவால்கள், தண்டவாளங்கள் மற்றும் புகையிரத நிலையங்களில் உள்ள அசுத்தமான நிலைமைகள், பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் காலாவதியான புகையிரதங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து பயணிகள் அமைச்சரிடம் தங்கள் அதிருப்தியையும் புகார்களையும் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றம் நடந்தது என்ன? கல்கிசையில் நேற்று பதிவான துப்பாக்கிச் சூட்டில் 24 வயதுடைய இளைஞன் கொல்லப்பட்ட சம்பவம் 2 பாதாள உலக பிரமுகர்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தகராறின் விளைவாகும் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் கல்கிசை சிரிபால மாவட்டத்தில் இளைஞர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தற்போது துபாயில் பதுங்கியிருப்பதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக பிரமுகர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்புடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 47 வயதுடைய சந்தேக நபர் மற்றும் ஒரு பிரபல பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் ஹெல்மெட் என்பன கல்கிசை அத்தேடிய பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகளை கல்கிசை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இரு பாதாள உலக பிரமுகர்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த போலீசார் இரு கும்பல்களுக்கிடையிலான தகராறு காரணமாக நேற்றைய கொலையுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பிரித்தானிய பெண் ஒருவரின் பணப்பரிமாற்ற அட்டையை திருடிய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது நபர் ஒருவரே நேற்றிரவு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியிலிருந்து எல்லை நோக்கி சென்ற புகையிரதத்தில் பயணித்த பிரித்தானிய பெண்ணின் பணப்பரிமாற்ற அட்டையை ஹட்டன் மற்றும் தலவாக்கலை புகையிரத நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கொள்ளையடித்துள்ளார். பின்னர் ஹட்டன் நகருக்கு சென்ற சந்தேக நபர் பிரித்தானிய பெண்ணின் பரிமாற்ற அட்டையை பயன்படுத்தி அங்கு தங்க நகை, தொலைபேசி, ஆடை உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்துள்ளார். அதேவேளை தங்க நகையை ஹட்டனில் உள்ள தனியார் அடகு பிடிக்கும் நிலையம் ஒன்றில் அடகு வைத்து 78,000 ரூபாய் பெற்றுள்ளார். இந்நிலையில் தனது நிதி அட்டை களவாடப்பட்டுள்ளமை தொடர்பில் எல்லை சுற்றுலா போலீசாரிடம் குறித்த பிரித்தானிய பெண் முறையிட்டுள்ளார். இதனை அடுத்து அது தொடர்பில் ஹட்டன் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணையை முன்னெடுத்து ஹட்டன் போலீசார் வாடகை வாகனம் ஒன்றில் எல்லை நோக்கி பயணமாக தயாராகிக் கொண்டிருந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இதன்போது களவாடிய பணப்பரிமாற்ற அட்டையில் இருந்து வாங்கிய பொருட்களையும் மீட்டுள்ளனர். இதனை அடுத்து பிரித்தானிய பெண்ணை ஹட்டனுக்கு வரவழைத்து நிதி அட்டையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த சந்தேக நபர் கடைகளில் வாங்கிய பொருட்கள் மீள வழங்கப்பட்டு அதற்குரிய பணமும் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைதான சந்தேக நபருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அடுத்ததாக முல்லைத்தீவு கடற்கரையில் பட்டத் திருவிழா மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் புலம்பெயர்ந்து வாழும் முல்லைத்தீவு வட்டுவாகல் கிராமத்தை சேர்ந்த உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த பட்டத் திருவிழாவில் பிரதம விருந்தினராக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பங்கேற்றிருந்தார். அந்த வகையில் விருந்தினர்களால் சிறார்களிடம் பட்டங்கள் கையளிக்கப்பட்டு குறித்த பட்ட திருவிழா வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் சிறார்கள் முதல் பெரியோர் வரை இணைந்து இந்த பட்டம் விடும் திருவிழாவில் பங்கேற்றிருந்ததுடன் முல்லைத்தீவு கடற்கரை எங்கும் அழகிய வண்ண படங்கள் வானை அலங்கரித்திருந்தன.
சீன மக்கள் குடியரசின் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் மற்றும் சீன கலாசார மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. அத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைந்ததாக ஹெனான் ஆர்ட் ட்ரூப் மற்றும் ஷிச்சுவான் செஃப் டீமை சேர்ந்த 34 பேர் கொண்ட தூதுக்குழுவும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. ஜனவரி 20 முதல் 23 வரை சீன உணவு விழா மற்றும் துறைமுக நகர சீன கலாசார இரவு நிகழ்ச்சிகளை நடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜென்ஹாங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை, மருதமுனை, பாண்டிருப்பு இடைப்பட்ட பகுதிகளில் 2 பெரிய கடல் ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் இன்று உயிரிழந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்கியுள்ளதை அவதானித்துள்ளனர். இவ்வாறு கரையொதுங்கியுள்ள 2 கடல் ஆமைகளும் சுமார் 3 அடி நீளமும் 25 தொடக்கம் 50 கிலோகிராம் எடை கொண்டதாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக கடல் ஆமைகள் கரையொதுங்கி வருவதாக அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த கடலாமைகள் 2ம் ஒலிவ் வகையை சார்ந்தது என தெரிவிக்கப்படுகிறது. இதேபோன்று கடந்த வாரமும் நீலாவணை பகுதியிலும் பெரிய கடலாமை ஒன்று இறந்த நிலையில் கரையொதுங்கியிருந்தது. அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் கணக்கெடுப்பு நாளைய தினம் ஆரம்பமாகும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 2ஆம் கட்டத்திற்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்திற்கு 34 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றதுடன் அதில் 18 லட்சம் பேர் மட்டுமே அதற்கு தகுதி பெற்றதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. காத்தான்குடியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் சொகுசு பஸ் ஒன்று சேரனுவர கந்தலாய் வீதியில் சேரனுவர இராணுவ முகாமிற்கு முன்பாக விபத்துக்குள்ளாகியுள்ளது. மழை காரணமாக குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி மரத்துடன் மோதுண்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதுடன் அப்போது பஸ்ஸில் சுமார் 49 பயணிகள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் குறித்த பஸ்ஸின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 14 பேர் காயமடைந்து சேருநுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேர் கொண்ட குழு ஒன்று மேலதிக சிகிச்சைக்காக பின்னர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களில் ஈடுபட்டுள்ள கம்பெனிகளின் பெயர் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. ஊடக அறிக்கை ஒன்றின் இலங்கை மத்திய வங்கி இதனை வெளிப்படுத்தியுள்ளது. 21 கம்பெனிகள் திருத்தப்பட்டவாறான 1998ஆம் ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் 83E பிரிவின் தடை செய்யப்பட்ட திட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளன என இலங்கை மத்திய வங்கி விசாரணைகளை நடத்தி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இதேவேளை வங்கி தொழில் சட்டத்தின் 83E பிரிவின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள கம்பெனி ஒன்றின் பெயரை வெளிப்படுத்தலானது அந்த கம்பெனி தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டளை ஒன்றின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக 2வது முறையாகவும் டொனால்ட் ட்ரம்ப் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார். இலங்கை நேரப்படி அவர் இன்று இரவு 10:30 மணிக்கு பதவியேற்க உள்ளார். பதவியேற்பின் போது பல முக்கிய நிர்வாக ஆவணங்களில் அவர் கைச்சாத்திட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பிற்காக அமெரிக்காவின் தலைநகர் உள்ளிட்ட பல நகரங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே பதவியேற்பு முன்னதாக நேற்று வாஷிங்டன் அரங்கில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்னிலையில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் 3ஆம் உலகப் போரை தடுப்பதாகவும் தங்கள் நாட்டு எல்லைகள் மீதான படையெடுப்பை தடுப்பதாகவும் உறுதியளித்தார்.
அதே நேரம் பதவியேற்ற முதல் நாளில் குடியேற்றத்திற்கு கடுமையான வரம்புகளை விதிப்பதாகவும் தனது ஜனாதிபதி பிரச்சாரத்தின் மைய வாக்குறுதியை விரைவாக நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். அதாவது மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்தோரை அகற்றும் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் முயற்சியை தொடங்குவதற்கான தனது பிரச்சார உறுதிமொழியை ட்ரம்ப் மீண்டும் இதன்போது தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. இதன்போது தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் 49.9% வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் 48.4% வாக்குகளையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு கொலம்பியாவில் கிளர்ச்சியாளர் தேசிய விடுதலை இராணுவத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து 3 நாட்களில் ஏற்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. 2017ஆம் ஆண்டில் ஆயுத களைவுக்கு பிறகு தொடர்ந்து போராடி தற்போது செயலிழந்த FARC ஆயுத குழுவின் முன்னாள் உறுப்பினர்களை கொண்ட ஒரு போட்டிக்குழு மீது கடந்த வியாழக்கிழமை வடகிழக்கு கட்டம்போ பகுதியில் அந்நாட்டு தேசிய விடுதலை இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் நடுவில் சிக்கிக்கொண்ட நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என கட்டாம்போவை உள்ளடக்கிய நோர்த்தே டி சாண்டாண்டர் துறையின் ஆளுநர் வில்லியம் வில்லாமிசார் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் சமூக தலைவர் கார்மேலோ குரேரோ மற்றும் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முயன்ற 7 பேர் உள்ளனர் என்றும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.